ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனால் ஒரு பைசா லஞ்சம் கூட கொடுக்காம உங்கள் வேலையை முடிக்க முடியுதா? இப்போ தமிழ்நாட்டில் அதுதான் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. லஞ்சம் இல்லாத தமிழ்நாடு வேணும்னு தான் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருந்துச்சு. அதை தான் இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சு காட்டிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சத்தை ஒழிக்க முதலமைச்சர் விஜய் எடுத்த அதிரடி நடவடிக்கை என்னென்னு, கடந்த ஒரு வாரத்தில் என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காரு, என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வெற்றி பெற்றால் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி அமைப்பேன், எல்லாமே வெளிப்படையாக இருக்குன்ட்டு திரும்ப திரும்ப உறுதி அளித்தார். தேர்தல் அறிக்கையில் கூட ஊழல் கலாச்சாரத்துக்கு எதிராக காமராஜருடைய நேர்மையான நிர்வாகமே நம்ம சித்தாந்தம் சொல்லி காமராஜர் வழி தான் கோரிட்டு காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லஞ்சத்துக்கு எதிராக ஜீரோ சகிப்புத்தன்மையுடன் அரசு செயல்படும்ட்டு வாக்குறுதி கொடுத்தாரு. அதன்படியே பதவியேற்ற முதல் சட்டசபை கூட்டத்தொடரில் அவர் பேசுகிறப்போ மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடவும் விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவர்களையும் விடமாட்டோன்ட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக எச்சரிச்சிருந்தார். முதல்வர் சொன்னதுக்கு அப்புறமா இப்போ லஞ்ச ஒழிப்பு போலீஸார் அவங்களுடைய சாட்டையை சுரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய நேரடி தொடர்பில் இருக்கிற சார் பதிவாளர் அலுவலகங்கள், வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், ஆர்டிஓ, சோதனை சாவடிகள்ன்ட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்ச ஒழிப்பு போலீஸார் எப்போ வருவாங்கன்னு தெரியாத அளவுக்கு திடீர்னு அதிரடி சோதனை நடத்திட்டு இருக்காங்க. இதனால் நேர்மையான அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உற்சாகமாகவும் கரை படைந்த கரங்கள்லாம் நடுக்கத்தோடும் இருக்காங்க. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? ஊழலுக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வீசிய வலையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 11 பேர் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 23 லட்சம் பணமாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த சோதனைகளை வர நாட்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் சொல்லியிருக்காங்க. இதனால் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கொள்வதை விட வேலையை காப்பாற்றுவதே நல்லதுன்ட்டு அப்படின்ற பயம் பார்த்தீங்கன்னா இப்போ அரசு துறை வட்டாரங்கள் ஆழமாக பதிஞ்சிருக்கு. இப்போ பல அரசு தண்டர்கள் பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்ட வரத்தால் அதில் முன்னாடி அனுமதி கொடுத்த அதிகாரிகளும் இப்போ நடுக்கத்தில் இருக்காங்க, மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் இப்போ நேர்மை வாசம் வீச தொடங்கியிருக்கு. இதற்கு நம்பிக்கையூட்டும் விதமாக கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை கரூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசும்போது லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ எந்த அரசு அலுவலகத்துக்கும் போய் பார்க்கலாம், ஒரு பைசா லஞ்சம் இல்லாமல் வேலைகள் உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா நடக்குது. உங்களிடம் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, உங்களுடன் நான் இருக்கேன். இதை மீறி யாராவது கட்டாயப்படுத்திங்கன்னா இது எங்க மகன், எங்க பிள்ளை, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜயோட ஆட்சி என்று உறுதியா சொல்லுங்க மக்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச ஊழலுக்கு எதிராக ஒரு பெரிய எச்சரிக்கை மணி பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. நிஜமாவே இனி மக்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸிலும் லஞ்சம் கொடுக்க கூடாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் நமக்கு தான் நல்ல சம்பளம் கிடைக்குது, நம்ம ஏன் கை நீட்டணும் என்ற எண்ணத்தோடு பணியாற்ற வேண்டும். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு புதிய தமிழகத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டமைப்போம். இந்த அதிரடி மாற்றங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. ஸோ எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் ஒரு 0% லஞ்சம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் நிர்வாகம் நடத்தினாங்கன்னா நிஜமாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். பெரிய விஷயம் இது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ நண்பர், நண்பீஸ்.